Hi friends, வணக்கம். வெல்கம் டு ராஜிஸ் கிளாசிக் கிச்சன். இன்றைக்கி நம்ம கன்னியாகுமரி ஸ்பெஷல் மரவள்ளி கிழங்கு கறி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். இது ஒரு 1/2 கிலோ இருக்கும். ஃபஸ்ட்டு இது போல் இதில் உள்ள தோலை மாற்றிடலாம். இப்போ இதை சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கலாம். இதுபோல் சின்ன துண்டாக கட் பண்ணணும், அப்போ தான் சீக்கிரமாக வேகும். இப்போ இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ மரவள்ளி கிழங்கை சேர்த்து வேக வைக்கலாம். கிழங்கு அரைப்பதம் வெந்திருக்கு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்து வேக வைக்கலாம். கிழங்கு வேகட்டும். இப்போ மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்சியில் 2 சின்ன வெங்காயம், 1 பல்லு பூண்டு, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 கப்பு துருவின தேங்காய், 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து இது போல் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். கிழங்கு ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. இப்போ இதில் உள்ள தண்ணியை மாற்றிடலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போக மூடி ஒரு 2-3 நிமிஷம் குக் பண்ணலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதில் தாளித்து சேர்த்துக்கலாம். அதுக்கு 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய், எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடுகு, 2 காஞ்ச மிளகாய் பிச்சு போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து வறுத்து கிழங்குல சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெயில் தாளித்து சேர்க்குறப்ப நல்ல மணமாக இருக்கும். இது கூட மீன் குழம்பு சேர்த்து சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதோ நம்மளோட டேஸ்டியான கன்னியாகுமரி ஸ்பெஷல் மரவள்ளி கிழங்கு கறி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.